கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா அவர் சொன்னால் போதும், நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷன் சொன்னால் நடக்குமாண்ணா? இல்லை, நடக்கவே நடக்காது. ஆனால் தேவன் சொன்னால் நடக்கும். சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, இயேசுவே ஒரே ஒரு வார்த்தை சொல்ல என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், நீ செழிப்பாய், நீ செழிப்பாய். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். லூக்கா 7:7, மத்தேயு 7:7, 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவா. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அடுத்த நிமிஷம் வேலைக்காரன் சுகமானதை போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்க பண்ணுவா. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னால் எல்லாமே நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எரேமியா 32:27, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இல்லை இல்லை, ஒன்றுமே இல்லை. எரேமியா 32:17 வேதம் சொல்கிறது, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு காரியம், அவர் சொல்லணும். அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். நீங்கள் அவர் சொன்னபடி நடந்தால் உங்களுக்கு அது நடக்கும். யோவான் 2வது அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கலிலேயாவில் உள்ள கானாவூரில் திருமணம், அதில் குறைவுபட்டது. இயேசுடைய தாயார் இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள், மகனே, திராட்சரசம் குறைந்து விட்டது. இயேசு சொன்னால், ஸ்திரீ, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அதற்கு அந்த தாயார் அர்த்தத்தை புரிந்து வேலைக்காரர்களை நோக்கி தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 2வது அதிகாரம் 5 அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேளுங்கள், அதன்படி நடங்க, அதன்படி செய்யுங்க. அவ்வளோதான். தண்ணியை ஊற்ற சொன்னார், தண்ணியை ஊற்றினாங்க, அதை தொட்டார், நிறமான, மனமான, ருசியான திராட்சரசமாய் கர்த்தர் அதை மாற்றினா. அவர் சொன்னா ஆகும், எல்லாம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சூரியனை பார்த்து நில் என்று சொன்னால் நிற்கும். கடலையும் காற்றையும் பார்த்து நில், அமைதலாக இரு என்று சொன்னால் நிற்கும், அமைதலாகும். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவா, நீ செழிப்பா. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் செழிப்பீங்க, நீங்கள் செழிப்பீங்க. ஒரு நாள் ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்க போயிருந்தேன். அப்போது அந்த சகோதரி கண்ணீரோடு நான் கேட்டேன், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்? அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்லி ஜெபிக்க சொல்கிறாரோ அப்படியே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என் கையிலேயே பொறுப்பை கொடுத்துட்டாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு மொட்டையாக இருக்கிற மரத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார். இலையே இல்லாமல் வெறும் குச்சா காம்பு மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை காட்டினார். நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மரம் துளிர்க்க ஆரம்பித்தது, பூக்க ஆரம்பித்தது, காய்க்க ஆரம்பித்தது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இவர்களை துளிர்க்க பண்ணுவேன், செழிக்க பண்ணுவேன். ஆண்டவர் வார்த்தையின்படியே பலித்தார்கள், அந்த குடும்பம் செழித்தது. இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் செழிக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ சொன்னபடியே இவர்களை செழிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சொன்னபடி எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.